நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோல பதிவு பண்ண போற ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இல்லைன்னா கூட இட்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ரீசெண்டா ஏர்டெல் ஐபிடிவி அப்படிங்கிற ஒரு சர்வீஸை லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 நகரங்களுக்கு இது போய் சேர்ற மாதிரி இந்தியால அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப ஏர்டெல்லோட ஐபிடிவியை லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை நான் பதிவு பண்ண போறேன். நான் ஒரு நியூஸ் படிச்சேன். இந்த ஏர்டெல்லோட ஐபிடிவி வந்ததுனால கேபிள் டிவி டிடிஹெச்க்குலாம் ஆப்பு வச்சுட்டாங்க ஏர்டெல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுவும் உண்மையா அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு லைட்டா சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர்டெல்லோட ஐபிடிவி. ஸோ இதை பத்தி தான் நான் டீட்டெயிலா உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அதுக்கு முன்னால இந்த கேபிள் டிவி டிடிஹெச்க்குலாம் ஆப் வச்சுட்டாங்க இந்த ஏர்டெல் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நியூஸ் படிச்சேன். உண்மையா நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேபிளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் கேபிள் டிவிங்கிறாங்கல்ல. அதுக்கு முன்னால இந்த நம்முடைய அரசாங்கம் டிடி தூர்தர்ஷன் அது வழியே நம்ம டிவில நிறைய ப்ரோக்ராம்லாம் பார்ப்போம். அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்பவும் எடுத்த ப்ரோக்ராம் தான் நமக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி அது வழியே நமக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்காகவே ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்போ. சின்ன பிள்ளையில நானும் அந்த மாதிரிலாம் டிடியில் போய் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்கிரமிச்சுது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த டிடியில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சாங்க கேபிள் டிவி. அப்போ இந்த கேபிள் டிவிக்குன்னு பிரத்யேகமான கேபிள்லாம் இருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு பேர்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுவேன் கண்டிப்பா. இப்போ அந்த கேபிள் டிவி வழியா நிறைய சேனல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. அதுக்குன்னு பிரத்யேகமா மாசம் மாசம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வசூல் பண்ணும். ஸோ இது கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அடுத்ததா டிடிஹெச்னு வந்துச்சு. ஸோ டிடிஹெச்சை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேபிள் டிவி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிடிஹெச் நம்ம பார்க்கலாம். கேபிள் டிவியை பத்தி ஒரு சில டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். இந்தியாவில் இந்த கேபிள் டிவி எப்போ உள்ள வராங்கன்னா 1990க்குள்ள உள்ள வராங்க. அதுக்கப்புறம் 2000த்துல என்ன ஆகுதுன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகுது கேபிள் டிவின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுமையா ஆக்கிரமிக்கிறாங்க 2010ல. இதோட தேவைகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த கேபிள் டிவிக்கு 2 விதமான கேபிள்ஸ் பயன்படுத்துறாங்க. அது என்னன்னா கோ ஆக்சல் கேபிளும் அதுக்கப்புறம் அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் பயன்படுத்துறாங்க பிரத்யேகமா இந்த கேபிள். 2010ல பாத்தீங்கன்னா இதோட வீழ்ச்சி தொடங்குது. எதனால அப்படின்னு பார்க்கும்போது வர்றாங்க டிடிஹெச் டைரக்ட் டு ஹோம். உங்களுக்கு எங்களுடைய டிவி சேனல்ஸ் டைரக்டா உங்க வீட்டுக்கே நாங்க தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வராங்க. இதுக்கு நீங்க கேபிள்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். புதிய புதிய கம்பெனிகள் உள்ள வராங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தா இந்த சன் டிஷ் அப்படிங்கிறான், அப்புறம் டிஷ் டிவி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அவங்க தான் அந்த டிடிஹெச் அப்படிங்கிற பேர் மூலியமா உள்ள வராங்க. சரிங்களா? அப்புறம் 2015ல பாத்தீங்கன்னா இதோட மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா 63% இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2020ல 43% குறைஞ்சு போச்சு. காரணம் என்னன்னா டிடிஹெச் வந்துச்சு. டிடிஹெச்க்கு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ கேபிள் டிவியோட அந்த தரம் குறைஞ்சதே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா முறையான சிக்னல் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த பிக்சர் கிளாரிட்டி இருக்குல்ல, அது காலப்போக்கில் அது மங்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் சவுண்டு கிடையாது, கூடும் குறையும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கேபிள் டிவில இருந்து டிடிஹெச்க்கு மாற ஆரம்பிச்சு. டிடிஹெச் அப்படிமோ இது டைரக்ட் டு ஹோம் அப்படிமோ. இதுல யாரு மீடியேட்டர் அப்படின்னு பார்த்தா சேட்டலைட் தான் மீடியேட்டர். இந்த டிவி சேனல்ஸ் ப்ராட்காஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரத்யேகமான சிக்னலை சேட்டலைட்டுக்கு அனுப்புவாங்க. சேட்டலைட் என்ன பண்ணுவா பிரத்யேகமான சிக்னல்ல மீண்டும் பூமிக்கு அனுப்பும். ஸோ அதை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அது என்ன ரிசீவ் பண்ணி செட்டாப் பாக்ஸ்க்கு அனுப்பும். செட்டாப் பாக்ஸ் என்ன பண்ணுவோம்னா டீகோட் பண்ணி நம்ம ஸ்மார்ட் டிவில அதை வாட்ச் பண்ணுவோம். எவ்வளவு சேனல்ஸ் நம்ம அதுக்குண்டான அமௌண்ட்டை பே பண்றோமோ அதுக்குண்டான எல்லா சேனல்ஸையும் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம டிடிஹெச்மோ. ஸோ இதை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா அக்டோபர் 2003ல டிடிஹெச்சோட சர்வீஸை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க டிஷ் டிவி அப்படிங்கிறது. சரி, இந்த டிடிஹெச் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தா சேட்டலைட் டிவி சிக்னல், அதாவது சேட்டலைட் மூலியமா நமக்கு சிக்னல் கிடைக்குது. நம்ம பர்சனலா நம்ம டிஷ்லாம் நம்ம வீட்டு மொட்டை மாடியில பண்ணிருப்போம்.
அது வழியா அந்த சிக்னல் நம்ம ரிசீவ் பண்ணுவோம், செட்டாப் பாக்ஸ் போவோம், அது டீகோட் பண்ணி நமக்கு டிவி சேனல்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அதைத்தான் நம்ம வந்து டிடிஹெச் டைரக்ட் டு ஹோம் அப்படிங்கிறோம். ஸோ 2021 நிலவரப்படி கிட்டத்தட்ட இதுக்குன்னு பிரத்யேகமான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 55 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ கம்பேரிங் டு கேபிள் டிவி இது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் கேபிள் டிவில இருந்து டிடிஹெச்சுக்கு மாறுறாங்க. ரெண்டு விஷயத்துக்காக. ஒன்று பெட்டர் பிக்சர் குவாலிட்டி, அதுக்கப்புறம் சவுண்ட். இந்த 2 தானங்க நமக்கு தேவை. இதுக்கு வந்து ரெண்டு விஷயம் பண்ணா போதும் உங்க வீட்டில். ஒன்று மொட்டை மாடியில் பர்சனலாக ஒரு டிஷ்ஷை வாங்கி மாட்டுறது, அதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷுக்கும் உங்க டிவிக்கு இடையில ஒரு செட்டாப் பாக்ஸ். இந்த டிடிஹெச் சர்வீஸை நீங்க உங்க வீட்டில் இன்ஸ்டால் பண்ணும்போது இதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, மெயினா வந்து ஹை குவாலிட்டியில நீங்க பிக்சரை வந்து வாட்ச் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது கேபிள் டிவி போக முடியாத இடங்கள்ல கூட இந்த டிடிஹெச் சர்வீஸை வந்து நீங்க பெற முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு இந்த சேட்டலைட் மூலியமா அந்த பிரத்யேகமான சிக்னல் தான் நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம அதை டிவியா வாட்ச் பண்றோம். இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல கேபிள் டிவி சர்வீஸ் இருக்கு, டிடிஹெச் சர்வீஸ் இருக்கு. அடுத்ததா ஓடிடி பிளாட்ஃபார்ம், உங்களுக்கே தெரியும் ஓடிடி இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஓடிடியை பார்க்க போறது இல்லை. ஓடிடி பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இந்த டிடிஹெச்சோட நம்ம முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து ஏர்டெல்லோட ஐபி டிவியை பத்தி தான் நம்ம ஷேர் பண்ண போறோம். மொத்த கதையும் சோழியை முடிக்கிறதுக்கு தான் வந்தது ஏர்டெல்லோட ஐபி டிவி. ஆமாங்க, முதல்ல கேபிள் டிவியை பார்த்தோம், கேபிள் டிவியை தட்டிட்டு அதுக்கப்புறம் டிடிஹெச்னு வந்துச்சு. இப்போ டிடிஹெச் கேபிள் டிவி ரெண்டையும் சோழி முடிக்கிறதுக்காக வந்தது தான் ஏர்டெல்லோட ஐபி டிவி. ஸோ இந்த ஐபி டிவியோட பிரத்யேகமான கதை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவிட போறேன். ஏன்னா ரீசெண்டா ஏர்டெல் என்ன பண்ணுங்கன்னா ஐபி டிவி அப்படிங்கிற ஒரு சர்வீஸை அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு சர்வீஸ் இருக்கு அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க நிறைய சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து இந்த ஐபி டிவி அப்படிங்கிற ஒரு சர்வீஸையும் இணைச்சி நமக்கு கொடுக்க போறாங்க. அதாவது இன்டர்நெட் புரோட்டோகால் டிவி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஐபி டிவினா என்ன? இன்டர்நெட் புரோட்டோகால் டெலிவிஷன், அதாங்க ஐபி டிவி. ஸோ இது வந்து எப்படின்னா முழுக்க முழுக்க சேட்டலைட் பேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏர்டெல் தான் இந்த ஐபி டிவியை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் ஐபி டிவி சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ தற்சமயம் ஏர்டெல் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 நகரங்களுக்கு இந்த சர்வீஸை கொடுக்க போறாங்க. ஸோ இதுல பிளான்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஏர்டெல் வைஃபை பிளான் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அதுல மினிமம் 699 ரூபா அப்படிங்கிற பிளானை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 350 டிவி சேனல்ஸ் இருக்கு. ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் 350ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற ஐபி டிவி சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து 1000, 2000, 3000 கொடுக்குறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல முடியும் என்னால. இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஏர்டெல். அதுக்கு ஒரு 699. வேற என்ன பிளான்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 899 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு. அதுல ஐபி டிவி சர்வீஸ் கிடைக்கும். 1099 ரூபா ஒரு பிளான் இருக்கு. 1599 ரூபா ஒரு பிளான் இருக்கு. ஃபைனலி ஒரு ஹெவி பட்ஜெட்டோட ஒரு பிளான் இருக்கு, 3999 ரூபா. ஸோ இந்த மாதிரி பிளான்கள்ல எல்லாத்துலேயும் ஐபி டிவி சர்வீஸை வந்து நீங்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ புதுசா ஏர்டெல் வைஃபை கஸ்டமருக்கு முதல் 30 நாள் ஃப்ரீ ஐபி டிவியை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஐபி டிவிக்கான பிளானை நீங்க பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதையும் ஏர்டெல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏர்டெல் யூசர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏர்டெல் அல்லாத யூசர்ஸ் கண்டிப்பா இது ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஏர்டெல் யூஸ் பண்றவங்களும் சரி, ஏர்டெல் யூஸ் பண்ணாதவங்களும் சரி, இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ஓரளவுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது ஒரு 4 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் யூடியூப்காரன் விதைச்சு விட்டுருங்க, இல்ல யூடியூப் விதைச்சு விட்டுருக்கேன், அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.